வெல்கம் டு அசிஸ்டன்ஸ் சேனல். போயிட்டு சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. முபாரக்கல் கபீர் கவர்னேட்டில் நர்சரியின் பராமரிப்பில் இருந்த குழந்தையின் விரல் பகுதியளவு துண்டிக்கப்பட்டதால் பலத்த காயமடைந்த ஒரு குழந்தை பரிதாபகரமான சம்பவம் வெளியிடப்பட்டது. நர்சரியின் பாதுகாவலர்களும் குழந்தைகளை கண்காணிக்கும் பொறுப்புள்ள தனிநபரும் இப்போது அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர். சம்பந்தப்பட்ட குடிமகன் முபாரக்கல் கபீரில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளிடம் தனது குழந்தையின் காயத்தை சுற்றியுள்ள நிகழ்வுகளை விவாதித்த போது இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. புகாரின்படி குழந்தை கவர்னேட்டில் உள்ள நர்சரியில் கலந்து கொண்ட போது விளையாட்டின் போது தனது மகனின் காயம் குறித்து தந்தைக்கு ஒரு துயரமான அழைப்பு வந்தது. அருகில் உள்ள கிளினிக்கிற்கு விரைந்த தந்தை தனது மகள் துயரத்தில் இருப்பதை கண்டார். விஷயங்களை தன் கைகளில் எடுத்து அவர் தனது குழந்தையை மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு சென்றார். அங்கு மருத்துவ வல்லுநர்கள் குழந்தையின் விரலில் உள்ள ஒரு பகுதி துண்டிக்கப்பட்டதை கொடூரமான கண்டுபிடிப்பை மேற்கொண்டனர். ஒரு வேதனையான திருப்பத்தில் துண்டிக்கப்பட்ட பாகத்தை பரிசோதித்த மருத்துவர் கோரிய போது அது தூக்கி எறியப்பட்டதை அறிந்து தந்தை அதிர்ச்சி அடைந்தார். மேலும் விசாரணையில் குழந்தைகளை கண்காணிக்கும் தனிநபர் உட்பட நர்சரி ஊழியர்கள் துண்டிக்கப்பட்ட விரலை உறைந்த ரத்தம் என தவறாக நீதித்து குப்பையில் வீசியது தெரிய வந்தது. நர்சரி மற்றும் அதன் ஊழியர்களால் காட்டப்படும் வளர்ச்சிக்கு சீற்றத்தை வெளிப்படுத்தும் தந்தை மருத்துவ ஆலோசனைகளை உடனடியாக கவனிக்க தருவதற்கும் தனது மகனுக்கு முறையான சிகிச்சையை உறுதி செய்வதற்கும் அவர்களை பொறுப்பாக்குகிறார். நர்சரி மற்றும் குழந்தைகளை கண்காணிக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு வட்டாரம் அல்ராய்க்கு தகவல் அளித்தது. நிறுவன பராமரிப்பில் உள்ள குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதில் விழிப்புணர்வு மற்றும் உடனடி நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஜிசிசி சுங்க நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை குறிக்கும் வகையில் சுங்கத்தின் பொது நிர்வாகத்தின் இயக்குநர் ஜெனரல் அப்துல்லா அல் சர்ஹான் அவர்கள் 2024 ஆண்டின் 21ஆம் ஆண்டு இலக்க சுங்க வழிமுறையை வெளியிட்டுள்ளார். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் சுங்க ஒன்றிய ஆணையத்தின் பரிந்துரைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட இந்த அறிவுறுத்தல்கள் ஜிசிசி நாடுகளுக்கு இடையே செல்லும் வாகனங்களுக்கு மீண்டும் சுங்கவரி செலுத்தும் பிரச்சனையை தீர்க்கிறது. ஏப்ரல் 23, 2024 முதல் நடைமுறைக்கு வரும் புதிய வழிமுறைகள் புதிய மாற்றம் மற்றும் பயன்படுத்திய கார்டுகளுக்கான சுங்க அனுமதி செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் நேரடி வரி பரிமாற்ற வழிமுறையை அறிமுகப்படுத்துகின்றன. இந்த உத்தரவின் கீழ் வாகனங்கள் முதல் சுங்க அறிவிப்பில் ஆரம்பத்தில் சுங்கவரி வசூலித்த நாளிலிருந்து அதிகபட்சம் 2 ஆண்டுகளுக்குள் சுங்க அனுமதி பெறலாம். ஜிசிசி நாடுகளுக்கு சுங்கவரி செலுத்துதலை நகலெடுப்பதை தடுப்பதே இந்த உத்தரவின் பின்னணியில் உள்ள முதன்மையான நோக்கமாகும். இதன் மூலம் வாகனங்களின் சுகமமான எல்லை தாண்டிய இயக்கத்தை எளிதாக்குகிறது. முக்கியமாக இந்த நடவடிக்கை ஜிசிசி குடிமக்கள் உள்ளூர் முகவர்களுடன் ஈடுபட வேண்டிய தேவையை நீக்குகிறது அல்லது சுங்கவரிகளின் அறிவிப்பை பெற முதல் இறக்குமதியாளரை நம்பியிருக்க வேண்டும். சுங்க வழிமுறைகள் எண் 21 வெளியீடு ஜிசிசி சுங்க கட்டமைப்பிற்குள் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் தரப்படுத்துவதற்கும் நடந்து வரும் முயற்சிகளை பிரதிபலிக்கிறது. இந்த உத்தரவை செயல்படுத்துவதன் மூலம் சுங்க நடைமுறைகளில் அதிக செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதை அதிகாரிகள் நோக்கமாக கொண்டுள்ளனர். வெளிநாட்டவர்களுக்கான குடியிருப்பு சட்டத்தின் நிறைவேற்று விதிமுறைகள் குறித்த அமைச்சர் தீர்மான எண் 957/2019 சில விதிகளை திருத்தியமைத்து துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் ஒரு அமைச்சரவை முடிவை வெளியிட்டார் மற்றும் அதன் திருத்தங்கள் அல்லது அன்பா தினசரி அறிக்கை அமைச்சரவை தீர்மான எண் 987/2019 பிரிவு 12 பின்வருமாறு திருத்தப்பட்டுள்ளது என்று முடிவுரை கட்டுரை ஒன்று கூறுகிறது. இந்த முடிவு 4 உள்ள பிரிவு எண் 1-7 மற்றும் 14 படி நாட்டிற்குள் நுழைந்த ஒரு வெளிநாட்டார் வசிப்பிடமின்றி இங்கு தங்கலாம். அவர் நுழைந்த நாளிலிருந்து 2 மாதங்களுக்கு மிகாமல் ஒரு காலத்திற்கு அனுமதி. இந்த காலத்திற்கு வழக்கமான அல்லது தற்காலிக குடியிருப்பை பெறுவதற்கான நடைமுறைகள் தொடங்கப்பட வேண்டும். சிவில் தகவலுக்கான பொது ஆணையம் வழங்கிய சிவில் அடையாள அட்டையில் வழக்கமான குடியிருப்பு தரவு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த முடிவின் 14வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள தற்காலிக குடியிருப்பு தொடர்பான தரவு குடியிருப்பு விவகார பொதுத்துறையால் குறிப்பிடப்பட்ட பொறிமுறையால் பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இந்த முடிவை நடைமுறைப்படுத்த சம்பந்தப்பட்ட துணை செயலாளர் கட்டுரை 2 கட்டாயப்படுத்துகிறது. இதில் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர் மற்றும் மனிதவளத்திற்கான பொது ஆணையத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அவர்கள் பணி அனுமதி வழங்குவதற்கான வழிமுறை குறித்து
அமைச்சரவை முடிவை வெளியிட்டார். பணி அனுமதி பத்திரங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணங்களுடன் பணியமர்த்தப்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் இடமாற்றம் அது செயற்சார் தினசரி அறிக்கை. தீர்மானம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது. ஆர்டிகிள் 1 PIM இன் சம்பந்தப்பட்ட துறையில் ஒப்புதலை பெற்ற பிறகு தேவையின் மதிப்பின்படி வேலை வழங்குவோர் பணி அனுமதிகளை பெற வேண்டும். இந்த முடிவின் விதிகளின்படி ஒவ்வொரு பணி அனுமதி பத்திரத்திற்கும் 150 குவைத் தினார் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். பிரிவு 2 இந்த முடிவின் கட்டுரையில் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள கூடுதல் கட்டணத்தை செலுத்துவதிலிருந்து பின்வரும் வகைகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. முழுவதுமாக அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள், சுகாதார அமைச்சகத்தால் உரிமை பெற்ற மருத்துவமனைகள், மருந்தகங்கள், மருத்துவ மையங்கள் மற்றும் மருத்துவ கிளினிக்குகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் கல்லூரிகள், தனியார் பள்ளிகள், முதலீட்டு ஊக்குவிப்பு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், விளையாட்டுக் கழகங்கள், கூட்டமைப்புகள், பொதுநலச் சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், அறக்கட்டளைகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள், விவசாய விவகாரங்கள் மற்றும் மீன் வளங்களுக்கான பொது ஆணையத்தால் உரிமை பெற்ற விவசாய நிலங்கள், மீன்பிடித்தல் கொட்டகைகள், மேய்ச்சல் ஆடு மற்றும் ஒட்டகங்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் சிறு தொழில்கள். பிரிவு 3 PIM இல் நடைமுறையில் உள்ள நடைமுறைகளின் மூலம் தொழிலாளர்களை ஒரு முதலாளியிடமிருந்து மற்ற முதலாளிக்கு மாற்ற அனுமதிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் பணி அனுமதி பத்திரத்துடன் கொண்டுவரப்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளியை மற்றொரு முதலாளிக்கு மாற்றுவது இந்த முடிவின் விதிகளால் அனுமதிக்கப்படுகிறது. இது 3 ஆண்டுகள் முடிவதற்கு முன் மற்றும் 300 குவைத் தினார் கட்ட வேண்டும். PIM வழங்கிய முடிவுகளில் குறிப்பிடப்பட்ட துறைகளுக்கு வெளியே தொழிலாளர் இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்ட தடை அதன் நடைமுறைகளால் தொடரும். கட்டுரை 4 PIM இன் டைரக்டர் ஜெனரல் இந்த முடிவின் விதிகளை குறிப்பாக அனுமதிகளை வழங்குவதற்கான அல்லது இடைநிறுத்துவதற்கான நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை செயல்படுத்துவது தொடர்பான நிர்வாக முடிவுகள் மற்றும் சுற்றறிக்கைகளை வெளியிடலாம். பிரிவு 5 PIM இன் இயக்குநர்கள் குழு இந்த முடிவை அமல்படுத்திய நாளிலிருந்து 1 வருடம் கடக்கும் முன் இந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்த ஆய்வை தயாரித்து வாரியம் அளிக்கும் பரிந்துரைகளிடம் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேல் பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பட்சத்தில் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் முதலாளிகளுக்கு கட்டணம் சேர்ப்பது தொடர்பான அமைச்சர் தீர்மானங்கள் 12/2017 விதிகளை இடைநிறுத்துதல், 2ஆம் வகுப்பு வேலை அனுமதி பத்திரங்களை வைத்திருக்கும் முதலாளிகளுக்கு விதிக்கப்படும் கட்டணங்கள் தொடர்பான அமைச்சர் தீர்மான எண் 26/2018 விதிகளை இடைநிறுத்துதல். கீழே உள்ள கட்டுரை 7 குறிப்பிடப்பட்டுள்ள இந்த முடிவை செல்லுபடியாகும் காலத்தில் குறிப்பிடப்பட்ட பணி அனுமதிகளை வழங்குவதற்கான விதிகள் மற்றும் நடைமுறைகளின் பட்டியலிருந்து அனுமதிகளின் வகைகள் தொடர்பான அத்தியாயம் 1 விதிகளை இடைநிறுத்துதல். வணிக உரிமையாளர்கள் சேவைத்துறையில் பதிவு செய்யப்பட்ட உரிமைகளை வைத்திருப்பவர்களுக்கான அரசாங்க ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்கள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு தவிர்த்து இந்த முடிவின் விதிகளின் பயன்பாட்டிலிருந்து விலக்கப்பட்டுள்ளது. பிரிவு 7 இந்த முடிவு ஜூன் 1, 2024 முதல் 1 வருடத்திற்கு நடைமுறையில் இருக்கும். மேலும் இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் வெளியிடப்படும். சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரிவிக்கப்பட்டு அதில் கூட்டப்பட்டுள்ளதை செயல்படுத்த வேண்டும். இயக்குநர் ஜெனரல் இன்ஜினியர் சவுத் அல் டபூஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாடு முழுவதும் உள்ள நகராட்சி விதிமுறைகள் மற்றும் அமைப்புகளை கடைபிடிப்பதை உறுதி செய்வதற்கான முயற்சிகளை குவைத் நகராட்சி தீவிரப்படுத்துகிறது. ஒழுங்கை பராமரிக்கவும் சொத்து சட்டங்களை நிலைநாட்டவும் குழுக்கள் கடுமையான கள ஆய்வுகளை நடத்தி வருகின்றன. பர்வானியா கவர்னரேட் முனிசிபாலிட்டி கிளையின் மீறல்களை அகற்றும் துறையின் தலைவர் ஃபஹத் அல் முவைசி சமீபத்திய ஆய்வு நடவடிக்கைகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்கினார். கிளை பணிப்பாளர் முபாரக் அல் அஜ்மியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் திணைக்களம் ஏப்ரல் தொடக்கத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை வரை விரிவான சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருவதாக அவர் தெளிவுபடுத்தினார். இந்த சுற்றுப்பயணங்களின் போது முனிசிபல் இன்ஸ்பெக்டர்கள் 210 அரசு சொத்துக்களை ஆக்கிரமிப்பு அடையாளம் கண்டுள்ளனர். குறிப்பாக பர்வானியா கவர்னரேட்டுகள் வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் குடைகளை வாடகை நோக்கங்களுக்காக அனுமதியின்றி பயன்படுத்தியது தொடர்பாக மீறுபவர்களுக்கு எதிரான எச்சரிக்கைகள் வழங்குதல் மற்றும் மீறல்களை சரி செய்ய தேவையான நடவடிக்கைகளை செயல்படுத்துதல் உள்ளிட்ட உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இந்த முயற்சிகளுக்கு மேலதிகமாக குவைத் முனிசிபாலிட்டியின் மக்கள் தொடர்பு துறையானது பல்வேறு கவர்னரேட்டுகளில் உள்ள அனைத்து முனிசிபல் கிளைகளிலும் கண்காணிப்பு அம்சங்களின் களப்பார்வையை வெளிப்படுத்துவதாக அறிவித்தது. இந்த விஜயங்கள் முதலீடு மற்றும் வர்த்தக பகுதிகளில் அரசு சொத்துக்கள் மீதான அத்துமீறல்களை கண்டறிவதில் முதன்மையாக கவனம் செலுத்துகின்றன. கள ஆய்வுகள் மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் குவைத் முனிசிபாலிட்டி குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட நகர்ப்புற சூழலை
வளர்ப்பதற்கு ஒழுங்கை பராமரிக்கவும் பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. மெக்ஸ் 2025 கல்வி கலாச்சாரம் விளையாட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் அரசாங்க உதவித்தொகை திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜப்பானிய பல்கலைக்கழகங்களில் படிக்க ஆர்வமாக உள்ள குவைத்திஸ் மே 1, 2024 அன்று செயல்முறை முடிவடைகிறது. ஜூன் 13 உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு ஜப்பான் தூதரகம் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. குணாவல் பெறப்பட்ட ஒரு அறிக்கையில் தகுதிகளை பூர்த்தி செய்யும் அனைத்து குவைத் குடிமக்களும் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்று தூதரகம் சுட்டிக்காட்டியது. விண்ணப்பங்களை தூதரகத்தில் கைமுறையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினார். விண்ணப்ப செயல்முறை ஆவண திரையிடல், எழுத்து தேர்வு மற்றும் தனிப்பட்ட நேர்காண ஆகியவற்றை கொண்டுள்ளது. இலங்கை மாணவர்கள் 12ஆம் பள்ளி பாடத்திட்டத்தை முடித்திருக்க வேண்டும் மற்றும் நல்ல கல்வி நிலையை பெற்றிருக்க வேண்டும். இது தேவை குறித்து கூறியது. விண்ணப்பதாரர்களின் பிறந்த தேதி ஏப்ரல் 2, 2000 அன்று அல்லது அதற்கு பிறகு இருக்க வேண்டும் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏப்ரல் 2025 முதல் மார்ச் 2030 வரை 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று ஒரு வருடம் ஜப்பானிய மொழி ஆய்வுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்றும் அது கூறியது. ஆய்வுத்துறைகள் இயற்கை அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் மற்றும் மனித நேயங்களாக இருக்கும் என்று அது வெளிப்படுத்தியது. ஆராய்ச்சி மாணவர்களை பொறுத்தவரை அவர்கள் 16 ஆண்டுகள் பள்ளி கல்வியை முடித்திருக்க வேண்டும் என்றும் ஏப்ரல் 2, 1990 அன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் படிப்பு காலம் ஏப்ரல் அல்லது செப்டம்பர் 2025 முதல் மார்ச் 2027 வரை இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டியது. பல்கலைக்கழகத்தில் தேர்ச்சி பெற்ற அல்லது அதனுடன் தொடர்புடைய எந்த ஒரு ஆய்வுத்துறையும் அறிக்கையை உறுதிப்படுத்தியது. முக்கிய வகையை பொறுத்து பிற ஆண்டுகள் படிப்பு நீடிக்கப்படலாம். விண்ணப்ப படிவங்கள், விரிவான தகவல்கள் மற்றும் பிற நிபந்தனைகளை தூதரகத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யலாம் என்று அது குறிப்பிட்டுள்ளது. ஜப்பானிய அரசாங்க உதவித்தொகை திட்டம் 1954 நிறுவப்பட்டது. ஜப்பான் மற்றும் பிற நாடுகளுக்கு இடையே பரஸ்பர புரிதலை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது மற்றும் அறிவுசார் துறையில் சர்வதேச பங்களிப்பை வழங்குகிறது. பல நாடுகளில் உள்ள தனது தூதரக பணிகளை ரத்து செய்யும் 2024 ஆண்டின் ஆணை 68 அடுத்து வெளிநாடுகளில் உள்ள தனது 5 தூதரங்களை மூட குவைத் முடிவு செய்துள்ளது. பாதிக்கப்பட்ட நாடுகளில் மியான்மர் கூட்டாட்சி குடியரசு, கம்போடியா ராச்சியம், லாவோ ஜனநாயக குடியரசு, கம்போன் மற்றும் ஜிம்பாப்வே ஆகியவை அடங்கும். மூலோபாய பரிசீலனைகள் மற்றும் ராஜதந்திர முன்னுரிமைகளை மேற்கோள் காட்டி அமைச்சர்கள் குழு இந்த முடிவை வெளியிட்டது. கூடுதலாக வியட்நாம் சோசலிச குடியரசில் அமைந்துள்ள ஹோசி மின் நகரில் உள்ள குவைத்தின் துணை தூதரகம் ஆணைக்கு ஏற்ப மூடப்பட்டது. புவிசார் அரசியல், இயக்கவியல் மற்றும் தேசிய நலன்களை மேம்படுத்துவதன் மூலம் குவைத்தின் ராஜதந்திர மறுசீரமைப்பை இந்த நடவடிக்கை பிரதிபலிக்கிறது. குவைத்தின் ராஜதந்திர முயற்சிகள் பற்றிய மேலும் புதுப்பிப்புகளுக்கு காத்திருங்கள். சட்ட பரிவர்த்தனைகளை அணுகல் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக நீதி அமைச்சகம் அரசாங்கத்தின் சஹேல் விண்ணப்பத்தின் மூலம் நீதித்துறை கட்டணம் செலுத்துதல் மற்றும் அனுபவ கட்டண ஏற்பாடுகள் சேவையை வெளியிட்டது. ஞாயிற்றுக்கிழமை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சேவையானது நீதித்துறை கட்டணம் மற்றும் நிபுணர் கட்டண வேறுபாடுகளுக்கான கட்டண செயல்முறையை எளிதாக்குவது நோக்கமாக கொண்டுள்ளது. சஹேல் விண்ணப்பத்தின் மூலம் விண்ணப்பதாரர்கள் இப்போது நீதித்துறை கட்டணம் மற்றும் நிபுணர் கட்டண வேறுபாடுகளை செலுத்த வேண்டிய நிலவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் வசதியாக பார்க்கலாம். இந்த கட்டணங்களுக்கான மின்னணு பணம் செலுத்துவதற்கு அவர்கள் தொடரலாம் மற்றும் முழு பணம் செலுத்தியதை தொடர்ந்து எந்த ஒரு பரிவர்த்தனை கட்டுப்பாடுகளையும் நீக்கலாம். குடிமக்களுக்கான சுமூகமான தொடர்புகளை எளிதாக்குவதில் நிர்வாக செயல்முறையை நவீனமாக்குவதற்கும் டிஜிட்டல் தளங்களை மேம்படுத்துவதற்கும் அமைச்சின் உறுதிப்பாட்டை இந்த முன்முயற்சி அடியோடிட்டு காட்டுகிறது. இந்த சேவையானது சட்ட கட்டணங்களுக்கான கட்டண செயல்முறையை கணிசமாக சீரமைக்க தயாராக உள்ளது. இதில் நாடு முழுவதும் உள்ள தனி நபர்களுக்கான நீதிக்கான வழக்குகளை மேம்படுத்தியது. ஊனமுற்றோர் சான்றிதழை பொய்யாக்கிய வழக்கில் மாற்றுத்திறனாளிகள் விவகாரங்களான பொது ஆணையத்தின் வெளிநாட்டில் பணிபுரியும் 2 ஊழியர்களுக்கு குற்றவியல் நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதைத் தொடர்ந்து நாடு கடத்தலும் விதித்தது. மேலும் 13 பிரதிவாதிகளுக்கு 2 வருட சிறை தண்டனையும் 35 பிரதிவாதிகளுக்கு தண்டிக்கப்படக்கூடாது என்றும் 500 குவைத் தினார் அபராதம் விதிக்கவும் உத்தரவிட்டது. வக்கீல் அப்துல் அசீஸ் அராப் அவர்கள் கூறுகையில், போலியாக குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் நல்ல நம்பிக்கையுடையவர்கள் என்றும் PADA சமர்ப்பித்த புகார் அதன் நிலையை வலுப்படுத்தும் நோக்கில் இருப்பதாகவும் கூறினார். இந்த தீர்ப்பு இறுதியானது அல்ல என்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அதை திருத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குற்றவியல் நோக்கம் இல்லாத அறிக்கையுடன் சட்டத்தின்படி தீர்ப்பிற்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் போது
பாதுகாப்பு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். PIDA இன்னும் குறைபாடுகளை நியாயமற்ற முறையில் குறைத்து வருவதாக வழக்கறிஞர் அரேப் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த தீர்ப்பு ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை தொடர்ந்து ரத்து செய்ய அனுமதிக்காது. 1 லட்சம் ரூபாயை திருடிய குவைத் நாட்டு வங்கி ஊழியருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து குற்றவியல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நீதிபதி நர் சலேம் அல் ஹைத் அவர்கள் தலைமையிலான மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்தது. வெளிநாட்டவரின் கணக்கு 1 லட்சம் ரூபாய் வழக்கிலான காசோலையை வழங்கியதற்காக போலி வங்கி ஆவணங்கள், கணக்கு அறிக்கை மற்றும் பரிவர்த்தனை ஆவணங்களை தயாரித்ததாக வங்கி ஊழியர் மீது பப்ளிக் ப்ராசிக்யூஷன் குற்றம் சாட்டியது. குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்டவருக்கு அரபு மொழி பற்றிய அறிவு இல்லாததால் அவர் ஈரானிய நாட்டவர் என்பதால் அவரை ஒரு வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்து மாத லாபம் ஈட்டும்படி வற்புறுத்தினார். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மேற்கூறிய தொகைக்கான காசோலை உள்ளிட்ட ஆவணங்கள் கையொப்பமிட்டார். வங்கியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள், பாதிக்கப்பட்டவரின் சாட்சியங்கள் மற்றும் காவல்துறையினரின் விசாரணைப்படி குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்டவருக்கு எதிரான குற்றத்தை வெளிப்படுத்தியது நிரூபிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. மேலும் இந்த தீர்ப்பை மேல்முறையீடு நீதிமன்றம் உறுதி செய்து தற்காப்பு வாதங்களை கேட்டு மேல்முறையீடு செய்யப்பட்ட தீர்ப்பின் செல்லுபடியை உறுதிப்படுத்தியது. அல் ஆதியா அல் ஹெத்யா பகுதியில் உள்ள காய்கறி மற்றும் பழக்கடைக்கு எதிராக வர்த்தக அமைச்சகம் சமீபத்தில் நடவடிக்கை எடுத்தது. வணிக மோசடி வழக்கை கண்டுபிடித்து பூர்வீக நாடு லேபிள்களை மாற்றியமைத்து மற்றும் உணவுப் பொருட்களின் பிரிவை திருடியதாக கடை குற்றவாளிகளை கண்டறியப்பட்டது. இத்தகைய நடவடிக்கைகள் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வகுத்துள்ள விதிமுறைகளை நேரடியாக மீறுவதாக அல் ஜரீதா நாளிதழ் தெரிவித்துள்ளது. ஜஹ்ரா மற்றும் ஃபர்வானிய அவசர குழு இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தது. மேலும் குற்றவாளிகளுக்கு எதிராக இப்போது சட்ட நடைமுறைகள் நடந்து வருகின்றன. நியாயமான வர்த்தக நடைமுறைகளை நிலைநிறுத்துவதற்கும் சந்தையில் நுகர்வோர் நம்பிக்கையை உறுதி செய்வதற்கும் அமைச்சின் அர்ப்பணிப்பை இந்த சம்பவம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஒரு பிதன் மற்றும் வெளிநாட்டவர் ஒரு பாதுகாப்பு அதிகாரி மீது ஓடம் என்றதாகவும் பாதுகாப்பு பணியாளர்களை எதிர்த்ததற்காகவும் போதைப் பொருட்களை உட்கொண்டதற்காகவும் வைத்திருந்ததற்காகவும் கைது செய்யப்பட்டதாக அன்பா நாளிதழ் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:50 மணியளவில் கபாஸ் சாலையில் அமெரிக்க 4 சக்கர வாகனம் வேகமாக வந்ததை ரோந்து அதிகாரிகள் கவனித்ததாக வழக்கு கோப்புகள் குறிப்பிடுகின்றன. சாரதியை வெளிநாடு சென்றவர் வாகனத்தை நிறுத்துமாறு அதிகாரிகள் சமிக்ஞை செய்தபோது ஓட்டுநர் தப்பியோடி ஒரு போலீஸ்காரர் மீது ஓட முயன்றார். ஒரு ரோந்து வண்டி அந்த வாகனத்தை துரத்தி சென்று பலவந்தமாக நிறுத்தியது. சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த சாரதி மற்றும் அவரது தோழி ஆகியோர் சோதனையிடப்பட்டனர். இதில் ஒருவரின் பாக்கெட்டில் 3 வெள்ளை மாத்திரைகள் மற்றும் பிற போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தது. சாலையில் கவனக்குறைவு, அஜாக்கிரதைகள், மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்து, போலீசாரை எதிர்ப்பது, சீட் பெல்ட் அணியாத ஆகிய காரணங்களுக்காக அதிகாரிகள் மேற்கோள்களை வழங்கினர். போதைப்பொருள் கட்டுப்பாட்டை பொது திணைக்களத்தின் கைது வாரண்டிற்கு மேலதிகமாக உரிமமில்லாத துப்பாக்கியை எடுத்து சென்றதற்காகவும் மற்றொரு நபரை கொல்லப் போவதாகவும் அச்சுறுத்தியதற்காக சட்டவிரோதமாக குடியிருப்பவரை கைது செய்ய சாத்தல் அப்துல்லா காவல் நிலையம் பிடியாணை பிறப்பித்துள்ளதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக சுலைபா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஒப்படைக்கப்பட்டனர். குவைத்தில் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தோம். உங்கள் அனைவரையும் நல்லாதவுடன் இனிய பயணத்தை தொடர் அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.